கண்டினியூ வீடியோ முக்கணி பாயசம். பாருங்க, பலாப்பழம், தேங்காய், சேமியா, முந்திரி எல்லாம் போட்டு ஒரு சொடிச்சு செம்மையா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் பாயசம் பண்ணியிருக்கிறேன். நார்மலாக சும்மா இங்கே இந்த கர்நாடகாவில் இது பாயசம் மிக்சிங்லாம் இல்லை. தமிழ்நாட்டில் கூட பாயசம் மிக்சிங் இருக்குது. இங்கெல்லாம் பாயசம் மிக்சிங் இல்லை. வெறும் சர்க்கரை, முந்திரி, காஞ்ச திராட்சை, அதுக்கப்புறம் சேமியா, அவ்வளோதான். தேங்காய், இந்த தேங்காய் வந்து துருவி போடுவாங்க, சின்ன சின்னதாக கட் பண்ணி போடுவாங்க. இங்கே அவ்வளோதான் பாயசம். தமிழ்நாட்டில் கூட மிக்சிங் போட்டு அடிச்சலாம். अच्छा ये क्या है पेंटेड வாழைப்பழம் சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கலாம். முந்திரி திராட்சை கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம வாழைப்பழம் இந்த மாதிரி பழங்களே வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஃபினிஷ். இதுக்கு என்னென்ன முக்கணி பாயசம், மாம்பழம், வாழைப்பழம், பலாப்பழம், இது மூணையும் மிக்சியில் போட்டு அடித்து க்ளீன் பண்ணி மிக்சியில் போட்டு அடித்து மிக்சியில் சர்க்கரை, ஏலக்காய் போட்டு மிக்சியில் ஒட்டுக்கா போட்டு அடிச்சுக்கலாம். இல்லை தனியாக கூட அடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அடுப்பு வைக்கிறோம், நெய் ஊற்றுறோம், திராட்சை முந்திரியும் வறுக்கிறோம், அதை தனியாக எடுத்து வைக்கிறோம். மறுபடியும் சேமியா போடுறோம், அதை வறுக்கிறோம், அதை தனியாக எடுத்து வைக்கிறோம். தேங்காய் சின்ன சின்னதாக போட்டாலும் சரி, இது துருவி போட்டாலும் சரி, அதை நல்லா வறுத்து அதையும் தனியாக எடுத்து வச்சுட்டு மறுபடியும் நம்ம நல்லா ஒரு பெரிய குடும்பத்துக்காக இந்த மாதிரி பண்ணுறதா இருந்தால் பெரிய சட்டி வச்சு மறுபடியும் 1/4 லிட்டர் பால் வாங்கிட்டு வந்து நெய் ஊற்றி பால் ஊற்றி நல்லா 1/4 லிட்டர் பாலுக்கு 1/4 லிட்டர் தண்ணியே ஊற்றலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா ஊற்றி நம்ம சர்க்கரை மிக்சியில் போடல அப்படின்னா பாலோடு சேர்த்து சர்க்கரையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு வறுத்த சேமியாவை போட்டு அதை நல்லா வேகிற வரைக்கும் விட்டுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த இதை வந்துட்டு நெய்யில் நம்ம பரட்டி வச்சுருப்போம்ல, அந்த முக்கணி பாயசத்தோடது முக்கணி மாம்பழம், வாழைப்பழம் அதெல்லாம் நெய்யில் இது வாசனை போகிற வரைக்கும் பண்ணியிருப்போம். அது எல்லாமே போட்டு மிக்சியில் போட்டு
அவ்வளோதான், ப்ரிப்ரேஷன் ரெடி. வாங்க சாப்பிட்லாம். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ரெடி கோ. நெக்ஸ்ட் சமையல் வீடியோவில் பார்க்கலாம். பாய். ஓகே.